என் பசங்க ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? ஏன் அவங்க சந்திக்கப்பட மாட்டாங்க? வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லுதே. என் பையன் நீ ரட்சிக்கப்படல, என் பையனை ரட்சிங்கன்னு சொல்லி முழங்கால நின்னா ஏன் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான்? என் வீட்டுக்காரர் மனம் திரும்ப மாட்டேங்கிறாருங்கன்னு சொல்றீங்களே, ஆண்டோடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினா ஏன் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டார்கள்? அப்போ குடும்பமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும். அதனால தான் தீத்துவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், குறைவுகளை ஒழுங்குபடுத்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை ஒழுங்குபடுத்து.